ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிசி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க வானரன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வேஷம் போட்டுட்டு காசு கலெக்ட் பண்ணுறவர். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவரு ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறாரு. ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் ஆகிடுது, அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் குழந்தை பிறக்கும் போது ஹீரோயின் இறந்து போயிடுறாங்க. இவரு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை வளர்க்க ஆரம்பிக்கிறார். அதுவும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு மூளையில கட்டி இருக்கு அப்படின்றது தெரிய வருது. அதுக்கு 4 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி பண்ற இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ காசுக்காக என்னெல்லாம் பண்றாரு, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஒரு ஏழ்மை நிலையில இருக்க மனுஷனுக்கு பண தேவை வருது, அதுவும் இந்த மாதிரி மெடிக்கல் சிச்சுவேஷனுக்காக வருது. ஒரு பெரிய அமௌண்ட் தேவை, அது இருந்தாதான் தான் பிள்ளைய காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் வருது. அதை எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அதுக்காக அவர் எவ்வளவு கஷ்டம்லாம் படுறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல சொல்லி நம்ம ஹீரோ ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அதே மாதிரி ஹீரோயின் கொஞ்ச நேரம் வந்தாலும் நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். மிரட்டி கேரக்டர் ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கேரக்டர் எல்லாருமே நீட்டா எழுதியிருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணால இந்த படத்தை பார்த்து முடிச்சு. படத்துல இவங்க மெயின்டைன் பண்ணியிருக்க எமோஷனல் பாண்டிங்லாம் ரொம்பவே கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். அது ஹஸ்பண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அப்பாக்கும் பொண்ணுக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. சரி, ஸ்கிரீன் பிளேஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான். கண்டிப்பா எங்கேஜ் பண்ற அளவு இருக்கு. ஒரு சில கேரக்டர்ஸ் தேவையில்லாம இருக்க மாதிரியே இருக்கு. ஒரு சில சீன்ஸ் பிரெடிக்டபிளாவே இருந்தாலும் படம் பார்த்து முடிக்கும் போது ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் வரதான் செய்யுது. கண்டிப்பா எல்லாருமே ஒன்ஸ் ட்ரை பண்ண வேண்டிய படமா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.